Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. என்ன friends, நேத்து வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சீங்களா? ஓகே, பூஜா ஆர்கனைசேஷன் வீடியோவுடைய கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது மாதிரி மென்மேலும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க ஃபேமிலில நாங்க வழி வழியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். சரி, வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய பூஜை அறைக்கு கீழே இருக்கக்கூடிய கபோர்டில் நான் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருக்க கபோர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டோரை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். கீழே வெறும் ஃப்ளோர் டைல்ஸ் தாங்க இருக்குது, வெறும் தரை தாங்க இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிவிசி ஷெல்ஃப் போட்டிருக்கோம். வெறும் பிவிசி தான் போட்டிருக்கோம், ஏன்னா அதிகமாக வெயிட் வைக்க போகிறதில்ல அப்படின்றதுனால. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரே 1. இந்த ட்ரேயில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊதுபத்தி அண்ட் வத்தி பட்டி, அதாவது மேட்ச் பாக்ஸு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்படி சென்டரில் தான் எப்போவுமே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரே 2 இருக்கும். ஸோ பேஸ்கெட் 1, பேஸ்கெட் 2, ட்ரே 1, ட்ரே 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சீக்கிரம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குங்க. நல்லா டெப்த்தான ஷெல்ஃப் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால உள்ளே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வெயிட் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால தான் பிவிசி வச்சுருக்கேன். இல்லைனா இங்கேயுமே நான் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கே, அதை நம்ம கிளம்ஸியாக கிளட்டரியாக நிறையா தூக்கி உள்ளே வச்சு கிளம்ஸியாக இல்லாமல் நான் இந்த மாதிரி நீட்டாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டிருக்கனால எனக்கு க்ளீன் பண்ணும்போது 2 பேஸ்கெட்டை கீழே வச்சுட்டு கோலன் வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குங்க. கீழே பார்த்திங்கன்னா தரையில் நான் ஆயில் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கடையிலெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா, விளக்கேற்றும் எண்ணெய், அந்த எண்ணெய் தான் வச்சுருக்கேன். அது ஸ்டாக்குங்க. ஸோ அந்த பாட்டில் ஸ்டாக். பக்கத்தில் இருக்க பாட்டில் பார்த்திங்கன்னா மேலே ட்ரே 1ல் பார்த்த பாட்டில் மாதிரியே இருக்கக்கூடிய பாட்டில், ஆனால் கொஞ்சம் பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் வித் ஸ்பூனோட வருது. இந்த எண்ணெயை சாய்க்கும் போது பாட்டிலோட என்ன ஆகுது அப்படின்னா, விளக்கு பக்கத்தில் இந்த எண்ணெயை சாய்ச்சிட்டு நிமித்தும் போது கீழெல்லாம் கொட்டிடுது. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா த்ரெட் டைப் பாக்ஸ் இருக்குது. அது உள்ளே ஸ்பூனோட வந்துச்சு. அதை எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், அழகாக வழிச்சு ஊற்றிடுவேன். கீழெல்லாம் ஊற்றாமல் பார்த்துக்குவேன். இந்த பாட்டிலை சாய்க்கும் போது என்ன ஆகுது, பாட்டிலேருந்து வழிஞ்சு எண்ணெய் அந்த பாட்டிலையும் எண்ணெயாக ஸ்பாயில் ஆகிடுது. கீழே தரலாம் கூட எனக்கு ஸ்பாயில் ஆகிடுது. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்பூனோட யூஸ் பண்ணக்கூடிய பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கு ஸ்டாக்குக்கு நான் அதை வச்சுருக்கேன். கீழே அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் இது ரெண்டுத்தையும் வச்சுருக்கேங்க. ஸோ தட் பிளேட்டை மட்டும் அப்பப்போ வாஷ் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். தர எனக்கு வீணாகிறது இல்லை. பின்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் சாம்பிராணி போடக்கூடிய தூபக்கால் இருக்குது. அடுத்தது இந்த வாட்டர் பாட்டிலில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா அப்பா போயிருக்கும்போது கங்கா ஜலம் கொண்டு வந்திருந்தார். கங்கா தீர்த்தம் கொண்டுட்டு வந்திருந்தார். அந்த தீர்த்தம் தான் அது. இந்த கவரில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாம்பூலம்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அது வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் எக்ஸஸாக மீந்துருச்சு எங்களுக்கு. அந்த எக்ஸஸாக இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, திருப்பி இந்த மாதிரி கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நான் உள்ளே வச்சுருக்கேன். வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேங்க. என்னுடைய வீடை விட பூஜை அறை ஒரு கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்போம். பூஜை அறையை விட இந்த ஷெல்ஃப் கீழே தர இருக்குது பார்த்திங்களா, இந்த கபோர்டோடது, அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்போம். கிச்சனில் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு அடி மேலே வச்சு தான் நாங்கள் கபோர்டெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தட் உள்ளே பூச்சிலாம் போய் அண்டிக்காமல் இருக்கும். இப்போது இந்த ட்ரே 1, ட்ரே 2க்குள்ளெல்லாம் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரைட் சைடு கபோர்டை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ லெஃப்ட் சைட் கபோர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட் சைடு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் சைடு டோர் ஒரு பிவிசி போட்டு 2 ஷெல்ஃபை நாங்கள் தடுத்துருந்தோம். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரே ஷெல்ஃப் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்கும் போது ஒரு பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா குத்து விளக்குலாம் ஏற்றி வச்சுட்டேன். மதியானத்துக்கு மேலே நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, டக்குன்னு தட்டிடுவாங்கன்னு பயம்னா நான் அப்படியே குத்து விளக்கு எடுத்து உள்ளே வச்சிடலாம். வேணும் போது ஈவினிங் எடுத்து வெளில யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய இதை தான் செஞ்சுருக்கேன், ஷெல்ஃபை தான் வச்சுருக்கேன். அந்த அட்டைப்பெட்டி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீங்கான் விளக்கு, அகல் விளக்கு, பீங்கான் விளக்கு வச்சுருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அந்த அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சுருக்கேன். கார்த்திகை தீபம் அப்படி தான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அங்கே சொம்பு இருக்குது பார்த்திங்களா, சொம்பு அது பார்த்திங்கன்னா கலசம், வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது கலச சொம்புலாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த சொம்பு பத்திரமா அங்கே வச்சுருக்கேன். அந்த கவரில் இருக்கக்கூடியது எல்லாமே என்கிட்ட ஒரு செட் ஃபுல் பூஜை செட் பித்தளையில் இருக்குதுங்க. அதை நான் யூஸ் பண்ணாதனால வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி 2-3 கவர் ரேப்லாம் பண்ணி காற்று போகாமல் நான் அந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா தாம்பூல பிளேட்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் நான் வச்சுருக்கேன். நான் சாமிக்கு படையல் போடுறது, நெய்வேத்தியம் செய்கிறது, எந்த மாதிரியான பிரசாதம், எவ்வளோ பிரசாதம் வைக்கிறேன்றதை பொறுத்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிளேட் வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே வாழலையை விரிச்சு அதுக்கு மேலே தாங்க நான் நெய்வேத்தியம் பிரசாதம் வச்சு சாமிக்கு படைப்பேன். பிகாஸ் டேரெக்டாக அங்கே நம்ம இப்போது வாழலாம் வச்சு ஃப்ளாட் டைப்பில் இருக்க வீட்டில் படைக்க முடியாது இல்லையா. ஸோ கீழே ஒரு பிளேட் வச்சு பிளேட்டுக்கு மேலே வாழலை வச்சு அது மேலே நான் படைப்பேங்க. அதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய குவில்லிங் பாக்ஸ். குவில்லிங்க்கு தேவையான பேப்பர்ஸ், டூல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பத்திரமா இருக்கும் அப்படின்றதுனால நான் வச்சுருக்கேன். அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால நான் இந்த இடத்துல வச்சுருக்கேங்க. இந்த குத்து விளக்கு கூட பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. முக்கியமான பூஜை நாட்களில் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். மற்ற நாளில் அதையுமே வாஷ் பண்ணி கவரில் ரேப் பண்ணி இந்த கபோர்டுக்குள்ளே வச்சுருவேன்.
அவ்வளோதான் என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளே நான் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டீங்க. இப்போ வந்து ட்ரே 1 ட்ரே 2 பேஸ்கெட் 1 பேஸ்கெட் 2 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது தாங்க பேஸ்கெட் 1, அதாவது ட்ரே 1 காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் மொத்தம் 6 பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸ்பூனோட செட்டாக வாங்கின பாக்ஸ், ப்ளூவில் 3 ரெட்டில் 3 வச்சுருக்கேன். நான் ப்ளூவில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே நெத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டப்பாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி டப்பா. ஸ்பூனோட இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நான் ஸ்பூன்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுனால தண்ணிலாம் உள்ளே விழுறதில்ல, கெட்டு போகிறதில்ல. ஒரு வருஷம் ஆனாலும் இந்த விபூதி குங்குமம் மஞ்சள் எனக்கு கெட்டு போக மாட்டேங்குது, பூச்சி பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து குங்குமம் டப்பா. குங்குமம் வந்து நம்ம நெத்தி கட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த முடியெல்லாம் வந்து அப்படியே கொட்டிடும். நெத்தி வகட்டில் வைக்கிற போது நிறைய பேர் கொட்டிடுது. ஏன்னா நல்லா கெமிக்கலில் வருதுங்க இப்போல்லாம். இதில் நம்ம வேறு உட்காந்து பூச்சிலாம் பிடிக்க வச்சு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணும்போது சாமிக்கு கூட மஞ்சள் குங்குமம் நான் வைக்கணும்னா என்ன பண்ணுவேன், ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ தேவையான அளவு ஸ்பூனில் அள்ளி போட்டுட்டு நான் மூடி எடுத்து வச்சுருவேன். த்ரெட் டைப்புன்றதுனால காற்றும் போகலை, நம்ம ஸ்பூன் இருக்கனால தண்ணியும் உள்ளே படுறதில்ல. எனக்கு ஒரு வருஷம் ஆனாலும் பவுடர்லாம் கெட்டு போகாத அளவுக்கு, அந்த அளவுக்கு எனக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குது. சாமிக்கு எனக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா அழகாக அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி இந்த ட்ரேவை தூக்கிட்டு வந்து ஹாலில் வச்சுருவேங்க. பூஜை சாமான்லாம் வளர்க்கிட்டு ஹாலில் உட்காந்து அழகாக சாமிக்கெலாம் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாக்ஸஸில் சாக் பீஸ், கோலமாவு கட்டி அதெல்லாம் வச்சுருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரமாக கையில் எடுக்கிறத விட நம்ம ஸ்பூன்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்பூன் வச்சுருக்கேன். ரெட் கலர் டப்பாஸ்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. ப்ளூ கலர் டப்பா எல்லாமே விபூதி குங்குமம் மஞ்சள் நெத்திக்கிட்டு இருக்கிற பொருட்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டப்பாவில் விளக்குக்கு போடக்கூடிய திரியும் பூ கட்டக்கூடிய நூல்கண்டு அதெல்லாம் வச்சுருக்கேங்க. மொத்தமே இந்த ட்ரே 1ல் மொத்தம் இருக்கக்கூடிய 6 பாக்ஸஸ் இது தான். இந்த 6 பாக்ஸஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரா 3 பாக்ஸஸ் இன் ப்ளூ கலரில் நான் வந்து பெருசு வாங்கியிருந்தேங்க. ஒன்று வந்து நீங்கள் எண்ணெய் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் பாட்டில் மூடியோட பார்த்துருந்துருப்பீங்க, அதுதான் அது. மீதி 2 பாட்டில் வந்து ட்ரே 2ல் வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அழகாக எனக்கு தேவையான போது இந்த ட்ரே 1 எடுத்துகிட்டு வந்து வச்சு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். அப்படி தான் இன்றைக்கும் நான் சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வைக்கிறேன்னுட்டு. இப்போ இந்த ட்ரே 1 பார்த்துட்டோம். ட்ரே 2 பார்க்கலாம். இதுதாங்க என்னுடைய பேஸ்கெட் 2. இந்த பேஸ்கெட் 2ல் நான் சொன்ன மாதிரி ஹைட்டான பாட்டில்ஸ், மீதி இருக்கக்கூடிய 2 பாட்டில்ஸ் இங்கே வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிச்சேன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பார்க்குறத விட நான் தரையில் வச்சு காட்டுறேன். வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து எது பெருசு எது சின்னதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த பெரிய பாட்டிலில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கெலாம் வேண்டிட்டு நம்ம உண்டியலில் காசு சேர்த்து வைப்போம்ல, அது மாதிரி சாமி காசெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா எங்கள் வீட்டிலலாம் வந்து தயிர் கொடுக்க மாட்டோம், கருவேப்பிலை கொடுக்க மாட்டோம், விளக்கு வச்சு எதுவும் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்னாக்கா, ஒரு ரூபா கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிக்குவோம், ரூபா கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துக்குவோம். இந்த மாதிரி செய்வோம். அந்த காசெல்லாம் சாமிக்கு நீங்கள் எடுத்து வச்சுருவோம். கோயிலுக்கு கொண்டு போகும்போது எடுத்துகிட்டு போய் கோயில் செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம தாம்பூலெல்லாம் வச்சு கொடுக்கும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மஞ்சள் கயிறுலாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரதுக்காக அந்த டப்பா வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அட்டைப்பெட்டி 2 வருஷம்னு எழுதியிருக்கு இல்லையா, அது வந்து சாம்பிராணி. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குட்டியாக ஒரு கப் மாதிரி இருக்கக்கூடிய சாம்பிராணி. அதுக்குள்ளே மொத்தம் 12 குட்டி பாக்ஸஸ் இருக்கும். அதில் ஒரு பாக்ஸ் தான் இப்போ நான் எடுத்து காமிக்கிறது. இந்த மாதிரியான சாம்பிராணி இது விசேஷ நாட்களில், பிரதோஷம், அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நான் ஏற்றுவேன். ஸோ இது உள்ள மொத்தம் 12 பீசஸ் இருக்குது. இது வந்து என்னுடைய மாமியார் ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு 10 பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்கங்க. எனக்கு இங்கே இந்த மாதிரி சில சாம்பிராணிலாம் கிடைக்கிது. அது வந்து வாசனை அப்படி நல்லா கமன்னு இருக்க மாட்டேங்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க அப்படியே கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி, வீட்டுக்குள்ளே அம்மா வரும்போது என்னம்மா பூஜை பண்ணியான்னு கேட்பாங்க. வாசலில் பெல் அடிக்கும் போது அப்படியே மணக்க வீடு ஃபுல்லாக அந்த அப்படியே பக்திமயமாக இருக்கும். அவ்வளோ அழகாக புகையும் இருக்கும், வாசனையும் நல்லா இருக்குங்க. அதனால் இந்த சாம்பிராணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். என் மாமியார் ஊர்லேருந்து கொண்டு வராங்க. இந்த பிராண்ட் எங்கேயாவது கிடச்சுன்னா தயவுசெய்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என் மாமியாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஊர்லேருந்து வரும்போதெல்லாம் எனக்கு ஸ்டாக் வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்க. இந்த சுகந்தி பக்கத்தில் இருக்க டப்பா வந்து பார்த்திங்கன்னா அது சுகந்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி. அது வந்து என்ன பண்ணால் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும், வீடெல்லாம் தொடச்சேன்னா அன்றைக்கி வீடு ஃபுல்லாக நான் வந்து சாம்பிராணி போடுவேங்க, வாசனையாக இருக்கிறதுக்காகவும், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக்குறதுக்காகவும். அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்போது சாம்பிராணி தூள் தூவி தான் வீடு ஃபுல்லாகவுமே நான் வந்து சாம்பிராணி போடுவேன். ஸோ இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு வீடு ஃபுல்லாக காட்டுறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நம்மளோட எண்ணங்களும் பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியாக, மனசு திருப்தியாக, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீடு துடைக்கிறதுக்கு என்னென்னமோ லிக்விட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வீடு தொடச்சி முடித்தோடனே இந்த மாதிரி எல்லா ரூம்லேயும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 ஒரு சாம்பிராணியை ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பிராணி தூளை தூவி விட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக மணக்க இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எரிஞ்சாலே போதும், மணக்க ஆகிடும். அடுத்தது நான் காமிச்ச குட்டி பாட்டில் வந்து சந்தன பாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா குங்கும சிமிழ். இந்த குங்கும சிமிழ் வந்து பார்த்திங்கன்னா புட்லூர் கோயிலுக்கு போயிருக்கும் போது நாங்கள் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். அந்த கடத்தெரு இருக்கும் இல்லைங்களா, கோயில் வாசலாண்ட அந்த கடைகளில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. என்கிட்ட ஸ்டீலில், வுட்டில், வெள்ளி பாத்திரத்தில், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலில் எல்லாத்துலேயுமே நான் குங்கும சிமிழ் வச்சுருப்பேன். குங்கும சிமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். யாராவது வந்திருக்கும்போது குங்குமம் கொடுக்கும்போது அழகாக இருக்குது இல்லையா, தான் க்ரீன் கலரில் பளீர்னு அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சது அது.
அடுத்தது இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணக்கூடிய பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாம்பிராணி பாக்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் கொடுப்பாங்க. நான் பித்தளை தூபக்கால் வச்சுருப்பேன் என்னுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா. அதில் வந்து இந்த பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே தான் இந்த சாம்பிராணி போடுறேன். ஸோ பித்தளை பாத்திரம் வந்து சீக்கிரமாக அழுக்காகாமல் இருக்கும். இந்த பிளேட் மட்டும் அழுக்காகவும் நான் போட்டு வேறு பிளேட் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மாலைங்க. விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாட்களில் சாமி சிலைக்கு போட்டு நான் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக இந்த மாலை வச்சுருக்கேங்க. அடுத்தது வேறு என்ன இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸஸும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். என்னோடய ட்ரே 2வும் முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரே 2 ட்ரே 1 தேவைன்னும் போதெல்லாம் நான் இழுத்து புல் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேங்க. இப்போ பூஜை சாமான்லாம் பளீர்னு அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி மஞ்சளும் குங்குமமும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்ருக்கேன் நான். சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாலும், நமக்கு வச்சுக்கிட்டாலும், வாசக்காலுக்கு வச்சாலும், மற்ற வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வச்சு விட்டாலுமே நம்ம எப்போவுமே நம்மளுடைய ரைட் ஹேண்டில் வலது கையில் மோதிர விரல் ரிங் ஃபிங்கரில் தான் நம்ம எப்போவுமே மஞ்சள் குங்குமம் நெத்திக்கெல்லாம் இடணும். வேறு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு முடிச்சாச்சு. இப்போ விளக்கேற்றி பூஜை அறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டு போடாமல் நான் வந்து உங்களுக்கு பூஜை அறை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் விளக்கெலாம் ஏற்றுனதுக்கப்புறம். ஏன்னா லைட் வெளிச்சத்தில் பிரைட்னஸில் உங்களுக்கு அந்த விளக்கோட அழகு தெரியுதா என்னன்னு தெரியல. நேரில் அவ்வளோ அழகாக கோயில் மாதிரி இருக்குங்க என்னுடைய பூஜை அறை பார்த்தீங்கன்னா. இப்போ உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக கோயிலுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். அந்த சாம்பிராணியை ஏற்றி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மண்டலமாக இருக்கும். அப்படியே தெய்வீகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. விளக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கேண்டில் எரியிற மாதிரிலாம் எரிய வைக்கல. நல்லா சின்னதாக சன்னமாக குட்டி குட்டியாக அழகாக மணியாக எரிய வச்சுருக்கேன் பாருங்கள். விளக்குக்கு எப்போவுமே நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரி போடணும். திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. மணியில் வந்து நந்தி பகவான் இருக்காரு. நீங்கள் வந்து சிவகோத்திரமாக இருந்தால் நந்தி இருக்கிற மாதிரி வாங்குவீங்க. விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் பாதம் இருக்கிற மாதிரி வாங்குவீங்க. நீங்கள் விஷ்ணு கோத்திரமாக இருந்தாக்கா நடுவில் எப்பவுமே பெருமாள் படத்தை வச்சுருங்க. சிவகோத்திரமாக இருந்தால் நடுவில் எப்பவுமே ஈஸ்வரன் படத்தை வச்சுருங்க. ஈஸ்வரனுக்கு நேராக நந்தி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது சாமி கும்பிட்றது பிடிச்சிருக்கு, அதனால நான் செய்கிறேன். எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான் செய்கிறோம், அதனால நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நந்தி எப்பவுமே ஈஸ்வரனை பார்த்த மாதிரி தான் கோயில்களில் இருப்பார். அந்த மாதிரி இந்த ஈஸ்வரனை நேராக பார்த்த மாதிரி வந்து நான் பெல் வச்சுருக்கேன். நான் பெல்லில் மேலே வந்து நந்தி அழகாக உட்காந்துருக்காரு. நந்தி சிலை இருக்குது. ஸோ ஈஸ்வரனுக்கு முன்னாடி நம்ம நந்தி வச்சுருக்க மாதிரி அந்த கோயிலுடைய இது இருக்கும். அப்படியே மனசுக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாகவும் திருப்தியாக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே நீங்கள் பெருமாள் கோத்திரம்னா இங்கே பாதம் இருக்கும். பெல்லில் வந்து எப்பவுமே பாதம் வச்சுருக்கோம். அந்த பாதம் இருக்கக்கூடிய மணியை இங்கே வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து மேலேயோ கீழேயோ நேராக வந்து பெருமாள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு நான் முந்திரி பருப்பும் திராட்சையும் உலர்ந்த திராட்சையும் வச்சுருக்கேன். அண்ட் இந்த குத்து விளக்கு வந்து நான் எப்பவுமே ரெகுலராக ஏற்ற மாட்டேன். என் பையன் வந்து அப்படியே சாச்சிடுவான். இப்போ ஒரு 6 மந்த்ஸாக பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், வருவான் பஞ்சபாரதத்தில் என்னமோ வீட்டில் தண்ணி எடுத்து பாயசம் குடிக்கிற மாதிரி தண்ணி எடுத்து ஸ்பூனில் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். ஸோ நம்ம அதை திட்ட முடியாது, நான் அப்படியே விட்டுறது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னா நான் எப்பவுமே என்னுடைய பூஜை செட்டப் இப்படி தான் இருக்கும். என்கிட்ட கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் எங்கே ஊற்றுறது, என்கிட்ட செடிங்கள்லாம் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கள்லாம் இல்லை, சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் என்ன செய்யலாம்னா, கால்படாத ஏதாவது ஒரு மூலையில் ஊற்றிடலாம். கால்படாத இடம், ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றிடலாமுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழைய பூ, காஞ்சி போன சாமி பூவும் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு இடமே இல்லை, எனக்கு போடுறதுக்கு சுத்தமாக வேறு எந்த இடமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக ஒரு கவரில் போட்டு குப்பையில் தாங்க தூக்கி போடணும். வேறு வழி இல்லை. நமக்கு போடுறதுக்கு மரமோ குளமோ எதுவுமே பக்கத்தில் இல்லைன்னா அப்படி தான் நம்ம தூக்கி தூர போடணும். வீடை எப்போ துடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையே வீடெல்லாம் தொடச்சி முடிச்சிடணும். பூஜை சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சிடணுங்க. ஸோ வியாழக்கிழமை வீடு முழுக்க நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு எந்த அறையில் நீங்கள் பூஜையெல்லாம் செய்கிறீங்களோ, எந்த அறையில் சாமி படங்கள்லாம் வச்சு கும்பிடுறீங்களோ அந்த அறையில் நீங்கள் ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமையும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கோங்க. ஒரு வாட்டி நீங்கள் சும்மா ஒரு தொடச்சிடுங்க. சாமி சாமான்லாம் வியாழக்கிழமையே வளைக்கி நைட்டு கவுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து எந்திரிச்சு குளிச்சு சுத்தபத்தமாக மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வச்சுருங்க. சாமிக்கு படைச்சிடலாம். ஸோ சில பேர் கேட்ட டவுட்ஸ்லாம் இன்றைக்கி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சோ தட் இதே மாதிரி நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை.